ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜிம்மினோட மைபேவிகளோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு இருந்தேங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜிம்மன் உங்களை பிரைட் கிட்ட விட்டுட்டு அவன் அப்படியே ஆஃபீஸ் போயிருப்பான். ஸோ நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரியை அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஜிம்மன் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆஃபீஸ்க்கே வரான். அவனுக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல. ஸோ அதனால் சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு மாற்றிட்டு திரும்பி ஆஃபீஸ் போகலான்றதுக்காக தான் வரானே. அப்போ கரெக்டாக அவன் உள்ளே வரும்போது அங்கேருந்த தாத்தா பயங்கரமாக கத்துறாரு, ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அப்போ ஜிம்மன் என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். பட் அவன் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்போ தாத்தா அவன் முன்னாடி வந்துட்டு, ஜிம்மன், இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, முக்கியமாக நீ என் பேரனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ ஜிம்மன் என்னன்ற மாதிரி பார்க்குறான் ஷாக்கிங்காக. ஒன்று வயன் இந்த வீட்டுக்கு வந்தா அவ கூட வா, இல்லாட்டி எங்களை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போகிறாரு. பட் ஜிம்மன் எதுவுமே கண்டுக்கலை. அவன் அப்படியே திரும்பி மேலே ஏறி போகிறான். அப்போ ஆப்போசிட்டில் இந்த இனியன் ஜிம்மனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறான். அப்போ ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மன், இனியன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ இனியன் என்னன்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்குறான். நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியன் அப்படி கீழே போயிடுறான். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது டயாங் அண்ட் ஜேகே ரெண்டு பேரும் மேலேருந்து வரானுங்க. அப்போது டேய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். அப்போ டயாங் அண்ட் ஜேகே ரெண்டு பேரும் ஜிம்மன் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் போயிடுறானுங்க. அப்போ ஜிம்மன் போகிற ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, என்ன அவங்களுக்கெல்லாம் ஆச்சு, எல்லாம் அந்த வயனால தான், எல்லாரும் எப்படி மாற்றி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் அப்படியே உள்ள ஃப்ரெஷ்ஷாக போயிடுறான். எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. பட் யாருக்குமே சுத்தமாக சாப்பாடு இறங்கலை, பிடிக்கவும் இல்லை. ஸோ எல்லோரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க சாப்பாடை வச்சுட்டு. இப்போ ஜிம்மன் அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு அப்படியே கீழே வந்து டைனிங் டேபிளில் எல்லோரும் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் எல்லாருக்கும் ஜிம்மன் மேலே அவ்வளோக்கும் வருது. யாருக்குமே இங்கே சாப்பிட இறங்கலை. பட் ஜிம்மன் மட்டும் நல்லா சாப்பிட்றான். அப்போ தாத்தா, நல்லா சாப்பிடு ஜிம்மன், நல்லா சாப்பிடு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ ஜிம்மன் எதுவுமே பேசலை, அவன் வாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ இனியன், அண்ணா நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்ப நான் நினச்சி கூட பார்க்கலண்ணா, இனிமேல் என் மூஞ்சிலே முடிச்சிடாத, நீ இனிமேல் என் அண்ணாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனியன் ஜாக்சனை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே போயிடுறான். ஜிம்மன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்போ அவன் டயாங்கையும் ஜேகேவும் பார்க்குறான், உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமான்ற மாதிரி. அப்போ டயாங்கும் ஜேகேவும் அவனை பார்த்துட்டு ஒரு முறைச்சிட்டு அப்படியே வெளியே எந்திரிச்சு போயிடுறானுங்க. யாருமே அங்கே சாப்பிடல. தாத்தாவும் எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ ஜிம்மன் எல்லாரோட பிளேட்டையும் பார்க்குறான், யாருமே சாப்பிடல. பட் ஜிம்மன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவன் ஃபுல் பிளேட்டையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். இந்த சைட் நீங்கள் உங்கள் ரூமில் ஒரு பெட்டோட கார்னரில் நீஸை ஹக் பண்ணிவிட்டு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது பிரைட் தான் உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கதவோட டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் யாருன்ற மாதிரி உங்கள் ஹெட் அப் பண்ணி பார்க்குறீங்க. பிரைட் தான். ஸோ நீங்கள் அவனை பார்த்துட்டு திரும்பியும் அதே பொசிஷனுக்கு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ பிரைட் உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நீட்டுறான். நீங்கள் வேணான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஒழுங்கு மரியாதையாக சாப்பிடு வயன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்னை விடு, நீ அங்கே வச்சுட்டு போ, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ வயன் லைட்டாக ஜர்க் ஆகிட்டு அப்படியே பிரைட்டே பார்த்துட்ருக்கா. சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அந்த பிளேட்டை திணிக்கிறான். நீங்கள் இன்னும் பிரைட்டவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பிரைட் கையோங்கி உங்களை பல்லாருன்னு அறிய போகிறான். நீங்கள் உடனே ஒரு ஸ்பூன் எடுத்து உங்கள் வாயில் திணிக்கிறீங்க. ஒழுங்காக சொன்னால் நீ கேட்க மாட்ட போலையே, அதனால தான் ஜிம்மன் ஒன்று இப்படி மயக்க வச்சுருக்கானா
மிரட்டி மிரட்டி சரி இனிமேல் நானும் அதே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரைட் உங்கள் முன்னாடி ஒரு சேர் எடுத்து போட்டு உங்களே பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பாட்டை அப்படியே அமுக்கிட்டு இருக்கீங்க வாயில். நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பிரைட்டை பார்க்குறீங்க. அப்போ பிரைட் இதாண்டி ஒரு நல்ல பொண்டாட்டி கழகு, ஐ லவ் யூ டி செல்லம், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைட் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறான். நீங்கள் போகிற பிரைடே பார்த்துட்ருக்கீங்க என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு டேஸஸ்லாம் இப்படி தான் போகுது. ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். இந்த 1 வீக்குமே நீங்கள் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஜாக்சன் தான் உங்களை அடிக்கிற மாதிரி பயம்படுத்தி சாப்பிட வச்சுருப்பான். நீங்களும் அவன் அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் டேஸ் போயிருக்கும். இந்த சைட் ஜெமன் அவன் வீட்டுக்கு போகவே இல்லை. அவனோட ஆஃபீஸ்லேயே இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான். யாருமே ஜிம்மனுக்கு கூப்பிடவும் இல்லை, ஜிம்மன் யார்கிட்டையும் பேசவும் இல்லை. எல்லாருமே ஜிம்மன் மேலே செம்ம கோவமாக இருக்காங்க. நீங்கள் ஜிம்மனை நினைக்காத நாளே கிடையாது. டெய்லியும் ஜிம்மனை நினச்சி பயங்கரமாக அழுவீங்க. ஸோ இப்படி ஒன் ஃபைன் டே பிரைட் தான் உங்கள் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறான். நீங்கள் யாருன்ற மாதிரி பார்த்துட்டு பிரைட்டுன்னு ஒன்று உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பிரைட் உங்கள் முன்னாடி வந்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு பேக் அப்படியே வைக்கிறான். நீங்கள் என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. கிளம்பி ரெடியாரு, 10 minutes நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் என்னென்னு கேட்குறதுக்குள்ளே அவன் அப்படியே வெளியே போயிடுறான். நீங்கள் அந்த பேக் எடுத்து பார்க்குறீங்க. அதில் வேறு லெவலில் ஒரு லெகங்கா மாதிரி இருக்குது, பிளாக் கலர். அப்படியே நீங்கள் இதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்னவா இருக்கும், இவன்ட்டு கேட்டாலும் நம்மளாம் அடிப்பான், கிளம்பி நான் வரலன்னு சொன்னாலும் திட்டுவான், என்ன பண்ணுறது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ரெடியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ பிரைட் 10 minutes ரெடி ஆகிட்டு அவங்க ரூமுக்கு வந்து வயன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. பிரைட் அவன் வாட்சை சரி பண்ணிட்டே அப்படியே உங்களை பார்க்குறான் மேலேருந்து கீழே வரைக்கும். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவ்வளோதான் அவன் ஆள் ஃப்ளாட்டு. அப்படியே ஐஸெல்லாம் ஒய்டாக்கி உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் போகலாம் பிரைட் அப்படின்னு சொல்கிறீங்க. பிரைட் ஐயோ என்னை கொல்றீடி, இவ்வளோ அழகாக இருந்தா எவன் தாண்டி அவனை பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டான். அதனால தான் என்னமோ ஜெமன் உன்னை விட்டு கொடுக்கலையோ. சரி விடு, ஆனால் நான் எப்படியோ ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் போட்டுட்ருக்கான். அப்போ நீங்கள் பிரைட் போகலாமா, போகலாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் முன்னாடி போகிறான். நீங்கள் பிரைடோட பின்னாடி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் காரில் போய் உட்காந்துக்கிறீங்க. பிரைட் தான் ட்ரைவ் பண்ணுறான் காரை. நீங்கள் பிரைட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. இப்போ பிரைட் அப்படியே சைடு கண்ணால் உங்களை பார்த்துட்டே வரான். நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஐயோ டே என்னடா எப்படி இருக்கா, இவ்வளோ ஒரு தடவையாவது ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. உங்கள் ஐஸ், நோஸ், லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே அவன் கண்ணு போகுது. அப்படியே உங்கள் நெக்கு கிட்டே போய் அதுக்கு கீழே பார்க்குது அவன் கண்ணு. ஐயோ பிரைட் என்னடா பண்ணிகிட்ருக்க, அவன் உனக்கு தான், அவனுக்கு மட்டும்தான், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நீங்கள் எங்கே போகிறோன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் பிரைட்டும் இப்போ ஒரு பார்ட்டி ஹால் முன்னாடி தான் நிற்கிறீங்க. சியோல்லே அது அவ்வளோ பெரிய பார்ட்டி ஹால், ஒன்லி பிஸ்னஸ் மேன்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணுற பார்ட்டி ஹால். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது பிரைட் போகலாமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் போகலாம் பிரைட் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது பிரைட் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே பிரைட்டை பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே கையெடுக்க பார்க்குறீங்க. பிரைட் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து பேசாமல் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ நீங்கள் அமைதியாக பிரைட்டோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. நீங்கள் என்ட்ரு ஆகும் போதே ஜிம்மனை பார்த்துடுறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்கான். ஜிம்மனை உங்களை பார்த்துடுறான். உங்களுக்கு ஜிம்மனை பார்த்து அடுத்த செகண்ட் உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸு ஓடி போய் ஜிம்மனை ஹக் பண்ணணும் போல் இருக்குது.
பட் நீங்கள் எதுவுமே பண்ணல. அப்படியே ஜிம்மனை டியர்ஸோட பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி அந்த சைடு அப்படியே திரும்பிக்கிறான். பட் அவனுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்க உள்ள, அவ்வளோ கோவமும் வருது. பிரைட் கூட பார்க்கும்போது அப்படியே அவன் திரும்பி நின்றுக்கிறான். நீங்கள் ஜிம்மனை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியோர்ஸ் ஃபாலின் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்கீங்க பிரைட்டோட ஹேண்டை பிடிச்சிட்டு. அப்போ பிரைட், ஹே வயன் ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கீங்க ஒரு ஓரமாக. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது இனியன் தான். நீங்கள் இனியனை பார்த்த உடனே உங்களுக்கு அவ்வளோ டியோர்ஸ் வருது. இனியன் உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். அண்ணி, ஐம் சாரி அண்ணி, எனக்கு இதெல்லாம் தெரிய வரும்போது நான் உங்கள் கூட இல்லை. அண்ணி எங்கே அண்ணி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழுகல இருக்கான். ஹே இனியன் என்னாச்சு, ஏன் அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போது ஜெமன் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, இனியன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன், பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்திருக்காங்க, கவனிக்காமல் இங்கே வந்து வெட்டியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அண்ணா அது இல்லை அண்ணி, நேற்று உனக்கு சொன்னது புரியலையா இனியன்? நேற்று நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னேன். உனக்கு காதில் அது விழுந்துச்சா விழுகலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அண்ணா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீ ஒன்று என் கூட வா இல்லாட்டி இவ கூடயே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ இனியனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அப்படியே ஜிம்மின் பின்னாடி போயிடுறான். நீங்கள் போகிற ஜிம்மினே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ டியோர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ பக்கத்தில் டேவங் வரான். வயன், அண்ணா சாரி வயன். அவனுக்கு பதிலாக நான் சாரி கேட்டுக்கிறேன். ரியலி சாரி வயன். அண்ணா விடுங்கண்ணா, இவ்வளோ நேரம் அவர் என்கிட்ட என்னால் முடியலை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவங்கிட்ட அழுகுறீங்க. அப்போ ஜேகே, விடு வயன். இல்லை அண்ணா, எனக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்க தெரியுமா, இவ்வளோ நாள் அவர் என்கிட்ட நடிச்சிருக்காருன்றப்போ எனக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குண்ணா. வயன் அவன் நடிக்கலாம் இல்லை, அவன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ ஜிம்மன், டயாங் ஜேகே உங்ககிட்ட தனியாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ டயாங்கோ ஜேகேவும், வயன் நீ கவலைப்படாத, அவன் உங்ககிட்ட வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறானுங்க. ஓர ஜிமினே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு அவ்வளோ ப்ரோக்கிங்காக இருக்குது. ஏன் ஜிம்மன், ஏன் உனக்கு என்ன பிடிக்கல? நான் என்ன ஜிம்மன் உனக்கு பண்ணேன், என்ன பண்ணேன்டா உனக்கு? நான் என்னடா பண்ணேன்? நான் லவ் பண்ண ஒன்று, அவ்வளோதான். அது ஒன்று மட்டும் தானே பண்ணேன், வேறு என்னடா பண்ண ஒன்று? போயோ இவன்கிட்ட, இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? சி, உன்னெல்லாம் போய் நம்பின பார்த்தியா ஜிம்மன், என்னதான் செருப்பாலே அடிக்கணும். நீ அப்போவே சொன்னல ஓ ஸ்டேட்டஸ் வரேன் ஏன் ஸ்டேட்டஸ் வரேன், அப்போவே உன்னையெல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்கணும். அதாண்டா தப்பு பண்ணிட்டு அவனை லவ் பண்ணி. உனக்கு ஒரு துளி கூட என் மேலே லவ் இல்லை, எல்லாமே ஃபேக்கு. சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் அவ்வளோ அழகாக இருந்துட்டுருக்கீங்க. இதெல்லாம் பிரைட் பார்த்துட்டு அவனுக்கு ஜிம்மன் மேலே அவ்வளோ கோவம் வருது. ஸோ அவன் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஹேய் என்னடி அழுதுட்ருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் டியோர்ஸ் அப்படியே வைப் பண்ண வரான். நீங்கள் அப்படியே அவனை தட்டி விடுறீங்க. அப்போ அவன் உங்கள் கையை அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு, இங்கே பாரு, நீ அழுகிறதா இருந்தால் எனக்கு மட்டும்தான் அழுகணும், கண்டவனுக்கெல்லாம் அழுதுட்டு இருந்தேன்னு வை மூஞ்சிலே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். என்னை விட்டு கொஞ்ச நேரம், எல்லாமே ஒன்றால தான், கொஞ்ச நேரம் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி விடுறீங்க. அப்போ பிரைட் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து, அவங்க ஹிப்போட உங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து அவங்கள ஹக் பண்ண மாதிரி நிற்கிறான். அப்போ ஜிம்மன் அதை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அது தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்போ அவன், ஏய் இங்கே பாரு, நீ எனக்கு மட்டும்தான் சரியா, அவன் வந்தான் இவன் வந்தான்னு பாதியிலே ஓடுனேன், உன்னை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்டி, அதுக்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு
அவன் கேட்குறான். அப்போ உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அவனை அப்படியே தள்ளி விட்டுட்டு, என்ன நினச்சிட்ருக்கீங்க எல்லாரும்? என்னை பார்த்தா என்ன டாய் மாதிரி தெரியுதா? காசு கொடுத்து வாங்குறதுக்கு? சி, அவன் தான் உங்ககிட்ட காசு கொடுத்து வித்தானா? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னது பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. காசு வாங்கினது உண்மை, ஆனால் ஏன் லவ்வை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரைட் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து பண்ண மாதிரி உங்களை பிடிச்சிருக்கான். உங்களுக்கு பயங்கரமாக கை வலிக்குது. எனக்கு கை வலிக்குது. வலிக்கட்டுண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் க்ரிப் பண்ணுறான். உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. இதை ஜிம்மன் தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். அப்போ டயாங் தான், என்ன எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அது எங்கே போகிறடா? என்ன பொறாமையாக இருக்கா? பொசசிவ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை, நான் சும்மா தான் எந்திரிச்சேன். ஜெம்மன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எப்படி மாறுவான்னு சொல்லிட்டு எந்த நேரத்துலன்னு? என்ன ரொம்ப ஓவராக பொசசிவ் ஆகுறியோ? நீ தானே பாவம் வேணான்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு வந்த. இப்போ எங்கேருந்து வந்து இந்த பொசசிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது ஜிம்மன் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அவங்களே பார்த்துட்ருக்கான்.